ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 13ஆம் அத்தியாயம். கபோதேசா மற்றும் பில்வேஸ்வரரின் மகத்துவம். முனிவர்கள் விசாரித்தனர், கபோதேசாவின் இந்த இடம் ஏன் பிரபலமானது என்பதை நீங்கள் எங்களுக்கு விவரிக்க வேண்டும். பெரிய முனிவரே, கபோதா யார்? இறைவன் யார்? பெரிய முனிவரே, கூறுங்கள். ஜைமினி முனிவர் பதிலளித்தார். முன்பு குஷஸ்தாலி கூரிய விளிம்புகள் மற்றும் முட்களை கொண்ட குஷ்புல்லால் முழுமையாக வளர்ந்திருந்ததால் உயிரினங்கள் வசிக்க தகுதியற்றதாக அது மாறியது. அது மரங்களின்றி இருந்தது. அதற்கு நீர்த்தேக்கங்கள் இல்லை. அது பிசாசுகளின் இருப்பிடம் போல இருந்தது. முன்பு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தவிர வேறு எந்த தேவர்களும் வழிபடப்படவில்லை. துர்ஜடி சிவன், அதற்குள் விஷ்ணு உடன் போட்டியிட ஆசையும் போட்டி உணர்வும் எழுந்தது. அவர் தன்னையும் வணங்க வேண்டும் என்று நினைத்தார். இவ்வாறு நினைத்து அதே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியின் பக்கம் தனது மனதை திரும்பினார். நான் எல்லா பொருட்களும் இல்லாத இடத்தில் தங்கி மிகப்பெரிய தவம் செய்து ஸ்ரீஹரியை சாந்தப்படுத்துவேன். எனக்கு எந்த தனிப்பட்ட உடைமைகளும் இருக்காது. ஸ்ரீராமபிரானின் இறைவனிடம் நான் என்ன பேச வேண்டும்? சாரதாபதிக்கு என்ன புகழ்ச்சி சொல்ல முடியும்? முழு பிரபஞ்சத்திற்கும் அதிபதியான தெய்வத்திற்கு வேறு என்ன திருப்தியளிக்க முடியும்? எனவே எந்த வெளிப்புற விஷயமும் அவருக்கு எந்த பயனும் அளிக்காது. ஆகையால் நான் அந்தர்யாகத்தை, உள் தியாகம், அதாவது மாத்ருகா நியாசம் போன்றவை தூய மனதுடன் ஏற்றுக்கொள்வேன். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் தந்தையான ஸ்ரீஹரியை, பக்தர்களுக்கு தனது சொந்த ஆன்மாவை அர்ப்பணிக்கும் இறைவனை நான் சாந்தப்படுத்துவேன். அவரது அருளால் நான் அனைவராலும் வணங்கப்பட தகுதியானவனாக இருப்பேன். இவ்வாறு மனதில் நினைத்து கொண்டு அவர் புனித தலமான குசஸ்தலிக்கு சென்றார். அவர் நீலமலைக்கு அருகில் மிகவும் கடுமையான தவம் செய்தார். மகேஸ்வரர் அனைத்து துவந்துவங்களையும், அதாவது வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்ற எதிர் ஜோடிகளை தவிர்த்தார். அவர் காற்றை மட்டுமே உட்கொண்டார். 8 வடிவங்கள் இருந்தாலும் இறைவன் ஒரு புறாவின் அளவிற்கு குறைக்கப்பட்டார். மகிழ்ச்சியடைந்த இறைவன் அவருக்கு மேன்மையை வழங்கினார். இதனால் அவர் வழிபாடு, மரியாதை போன்றவற்றில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சமமானவராக ஆனார். அவரது தவத்தின் சக்தியால் அந்த புனித தலம் கோகுலத்திற்கு அருகிலுள்ள காடான பிருந்தாவனத்திற்கு ஒப்பிடத்தக்கதாக மாறியது. அதன் உட்புறம் ஏரிகள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளால் அழகாக மாற்றப்பட்டது. இது பல்வேறு வகையான மரங்கள் மற்றும் கொடிகளால், எல்லா பருவங்களுக்கும் ஏற்ற பழங்கள் மற்றும் மலர்களால் நிறைந்திருந்தது. தேனால் குடித்த தேனீக்களின் முனகல் சத்தங்களுடன் அது எதிரொலித்தது. இவ்வாறு பல்வேறு வகையான பறவை கூட்டங்களால் நிறைந்திருந்தது. இது அனைத்து உயிரினங்களுக்கும் வசதியான தங்குமிடமாக இருந்தது. தனது தவத்தின் மூலம் சிவபெருமான் புறாவை போல சிறியதாக ஆனதால் முராரியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி அவர் கபோதேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். அவரது கட்டளைப்படிதான் 3 கண்களை கொண்ட இறைவன் மிருதானியுடன், பார்வதி தேவியுடன் எப்போதும் இங்கேயே தங்குவார். கபோதேசரை வணங்குபவர்கள், துதிப்பவர்கள் மற்றும் வழிபடுபவர்கள் தங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி புருஷோத்தமனை அடைவார்கள். இனிமேல் பிராமணர்களே, பில்வேசனின் மகத்துவத்தை நான் கூறுவேன். முன்பு படாலத்தில் வசித்த தைத்தியர்கள் பூமியின் மேற்பரப்பில் துளையிட்டு பூர்லோகனை துன்புறுத்த தொடங்கினர். அவர்கள் மக்களை விழுங்கினர். பூமியின் சுமையை குறைக்க தேவகியின் மைந்தனாக இறைவன் அவதரித்த போது யாதவர்கள் மற்றும் பாண்டவர்களுடன் சேர்ந்து பூமியை பாதுகாத்த போது அவர் ஒரு முறை அந்த இடத்திற்கு வந்தார். தீர்த்தராஜர் கடல் நீரில் நீராடி மனதளவில் வெகு தொலைவில் இருந்து நீலமாதவரை வணங்கினார். பின்னர் அவர் தைத்தியர்களின் வசிப்பிடத்தில் நுழைவாயிலுக்குள் நுழைந்தார். நிலத்தடி பாதை பயங்கரமானது மற்றும் மனிதர்களுக்கு ஊடுருவ முடியாதது என்பதை கண்டார்.
தவறான கருத்துக்களால் உலகங்களை ஏமாற்றி சிவனின் மரியாதையை பரப்ப விரும்பி அவர் ஒரு வில்வ மரத்தின் பழத்தை எடுத்து அங்கு 3 கண்களை கொண்ட இறைவனை அழைத்தார். புறங்களை அழிப்பவரை வணங்கிய பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் அவரை புகழ்ந்தார். ஸ்ரீ பகவான் பிரார்த்தனை செய்தார், 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனே, 3 குணங்களை பிரிப்பவனே, 3 வேதங்களின் உருவகமே, 3 வேதங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனே, உமக்கு வணக்கம். காலத்தின் 3 பிரிவுகளையும் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அறிந்தவருக்கு வணக்கம். சந்திரன், சூரியன் மற்றும் நெருப்பு ஆகியவற்றை கண்களாக கொண்ட இறைவனுக்கு, பிராமணர்களுக்கு சாதகமான சிறந்த ஆத்மாவிற்கு வணக்கம். 8 மடங்கு செழிப்பின் களஞ்சியமான 8 வடிவங்களை கொண்ட இறைவனுக்கு வணக்கம். தமசில்லாத இறைவனுக்கு வணக்கம். இருளுக்கு அப்பாற்பட்ட வடிவம் கொண்ட இறைவன், மாறாதவர், இருளை அழிப்பவர், அறியாமையின் இருளை அகற்றுபவர். தனது சொந்த ஆத்மாவை பயன்படுத்தி தனது சொந்த ஆத்மாவை புகழ்ந்து பேசிய பிறகு அந்த பாதை தனது படையுடன் பாதாளத்திற்கு சென்றார். அங்கு அவர் கடுமையான மற்றும் சக்தி வாய்ந்த தைத்தியர்களை கொன்று பூமியின் சுமையை நீக்கினார். பின்னர் அவர் அதே இடத்திற்கு திரும்பினார். அங்கு இறைவன் காளை சின்னம் கொண்ட இறைவனை வணங்கினார். பாதையை தடுக்க அங்கு சிவனை நிறுவ விரும்பிய மிகவும் புத்திசாலியான ஸ்ரீகிருஷ்ணர் பக்தியால் வெல்லக்கூடிய இறைவன் இவ்வாறு கூறினார், சிவனாரே, அசுரர்கள் வெளியே வருவதை தடுக்கும் இடத்தில் இங்கேயே இருங்கள். சம்பு தேவரே, ராட்சசர்களின் படையை அழிக்க வேறு யார் தகுதியானவர்? மகாதேவரை நிறுவிய பிறகு அவர் துவாரகைக்கு திரும்பினார். அப்போதிலிருந்து பில்வேசர் பூமியில் பிரபலமானார். பிராமணர்களே, அந்த பில்வேசர் தான் முக்கிய புனித ஸ்தலத்தின் முதல் படைப்பாளர். மிருதானியின் மாறாத இறைவனை, பாவங்களை அழிக்கும் இறைவனை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் விரும்பிய அனைத்து பலன்களையும் பெறுவார். கடக்க மிகவும் கடினமான துன்பங்களையும் ஒருவர் கடப்பார். கபோதேசர் மற்றும் பில்வேசர் ஆகியோரின் மகத்துவம் முனிவர்களே உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இனிமேல் நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? 13ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.